என்கிட்ட ரொம்ப திறமை இருக்குது, நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு ஞானம் இருக்குது, என்னை சுற்றிலும் செல்வாக்குமிக்க மனிதர்கள் இருக்கிறாங்க, என்னால் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படி என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் ஏமாந்து போகிறார்கள். பேதுருவை போல. பேதுரு மீன் பிடிக்கிறதுல ரொம்ப திறமையான ஆள். அப்போது அவன் மீன் பிடிக்க போகிறான், அவன் கூட இன்னும் அதிகமான திறமையான ஆள்களெல்லாம் போய் சேர்ந்து மீன் பிடிக்க போகிறாங்க. இரவு முழுவதும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்போது பேதுரு என்ன செய்கிறாங்க, இயேசுவை பார்க்கிறான், இயேசுடைய வார்த்தையை கேட்கிறான், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வலையை வீசுறான், வலை கிழிந்து போகத்தக்க அதிகமான மீன்களை பிடித்துக் கொள்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஞானத்தை விட்டு, நம்முடைய திறமையை விட்டு, நம்மை சுற்றிலும் இருக்கிற செல்வாக்குமிக்க மனிதர்களை நம்பாதபடி இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போமானால், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால், நம்முடைய வாழ்க்கையும் பேதுருவுக்கு ஆண்டவர் வலை கிழிந்து போகத்தக்க அளவுக்கு மீன் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பாவுக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுப்பீங்களா? அப்படி செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். காட் பிளஸ்.